அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பொழினுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். சலாத்தும் சலாமும் ரசூலே கரீம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் ஏனைய நபிமார்கள், சஹாபாக்கள், உற்றார் உறவினர்கள் ஏன் நம்மீதும் உண்டாவதாக என்று கூறி என் உரையை ஆரம்பம் செய்வதற்கு முன்னால் மேடையில் வீட்டிலிருப்பவர்களை அறிமுகம் செய்கிறேன். திருமதி ரங்கநாயகி அவர்கள் சில களப்பணி காரணமாக மதுரையை சென்றிருப்பதால் அவர்களால் இந்த விழாவில் கலந்து கொள்ள முடியாது என்று கூறியிருக்கிறார்கள். அவர்கள் ஆணையர், கீழக்கரை நகராட்சி. நகர்மன்ற துணைத் தலைவர் கீழக்கரை ஜனாப் ஹமீத் சுல்தான் அவர்களே, சுகாதார ஆய்வாளர் கீழக்கரை நகராட்சி பரகத்துல்லா அவர்களே, உசூத்துல் அஸ்னா முஸ்லிம் சங்கத்தின் மூத்த உறுப்பினர் ஏஎம் ஹமீது ஃபாரூக் மாமா அவர்களே, சுலைமான் காக்கா அவர்களே, மற்றும் மேடையில் சீஃப் கெஸ்ட்களாக எல்லாருமே இங்கே மேடையில் சீஃப் கெஸ்ட் தான். சீஃப் கெஸ்ட்களாக வந்திருக்கும் ஏனையவர்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் என் உயிரினும் மேலான மாணவ செல்வங்களையும் பாராட்டி என் முதற்கண் சலாத்தினோடு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து என்று கூறி என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். நமது ஹெட்மாஸ்டர் அவர்கள் அவருடைய ஆண்டறிக்கையில் பல தகவல் சொன்னார்கள். அதில் ஸ்போர்ட்ஸில் சிறந்து விளங்கிய மாணவர்கள் பற்றியும், அதுவும் குறிப்பாக வாலிபாலில் சிறப்பாக விளையாட்டதை நான் கண்கூடாக பார்த்தேன். கிறிஸ்டியன் ஸ்கூலுக்கு இதுக்காகவே சென்று பார்த்தேன். அவர்களை பற்றி நானும் பேசும் என்று நினைத்தேன். மாஸ்டர் அவர்கள் சிறந்த முறையில் எல்லாத்தையும் சொல்லி காமித்தார்கள். முதலமைச்சர் கோப்பையில் சிறப்பு பரிசு வென்றதையும், நமது மாணவர்கள் சென்னை நேரு ஸ்டேடியம் விளையாட்டு அரங்கில் சிறந்த முறையில் தமிழ்நாடு லெவலில் விளையாட்டு போட்டியில் செலக்ட் ஆகி விளையாண்டதெல்லாம் சொன்னார்கள். நான் அங்கலாய்த்து பூரித்து போனேன். இப்பொழுது எனது உரையில் ஒழுக்கத்தையும் அறிவையும் கொடுப்பதில் பள்ளிகளின் பங்கை பற்றி உரையாற்ற இருக்கிறேன். ஒழுக்கத்தையும் அறிவையும் கொடுப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது பள்ளிக்கூடம் தான், இல்லையா? பள்ளிக்கூடம் தானே? நிச்சயமாக பள்ளிக்கூடங்கள் தான். நம் பெற்றோர்களுக்கு அடுத்து ஒழுக்கத்தையும் அறிவையும் கொடுப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது பள்ளிக்கூடம் தான். பல அறிஞர்களையும், கவிஞர்களையும், மேதைகளையும், மருத்துவர்களையும், விளையாட்டு வீரர்களையும், சாதனையாளர்களையும், விஞ்ஞானிகளையும் இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்துவது பள்ளியில் உள்ள ஆசிரியர்களும் தான் என்பதை யாராலும் மறக்க முடியாது. சரிதானே? அறிவாளிகளை உண்டாக்குவது எது? பள்ளிக்கூடம் தான். அந்த பள்ளிக்கூடங்களில் நாம் இன்று கற்று வருகிறோம். நாளை நாமும் பெரிய விஞ்ஞானியாகவோ, அறிவாளியாகவும், பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனாகவும், படிப்பு சார்ந்த தொழில் புரிபவர்களாகவும் விளங்க நான் ஆசைப்படுவது போல் நீங்களும் ஆசைப்பட வேண்டும். இளம் வயதிலிருந்தே முற்போக்கு சிந்தனைகளையும் ஒரு மனிதன் இந்த சமுதாயத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று மாணவர்களுக்கு அறிவு போகட்டும் அறிவு கொடுங்கள் தான் நாம் படிக்கும் பள்ளிக்கூடங்கள். சமூக நெறிகளை கற்றுக் கொடுப்பதும் பள்ளிக்கூடங்கள் தான். இயற்கை வளங்களை பாதுகாக்கவும் அதன் முக்கியத்துவத்தை பேணி பாதுகாக்கவும் பள்ளிக்கூடங்களே பெரிதும் உதவுகின்றன. பள்ளிக்கூட வளாகத்தில் இருக்கும் மரம் செடி கொடிகள் இயற்கைக்கு தர வேண்டிய முக்கியத்தின் பிரதிபலிப்புகள். மாணவர்களுக்கான காட்சி பாடங்கள் இவைகள் மானுட வாழ்வில் இயற்கை எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது என்பதை பிள்ளைகளுக்கு காட்சி பாடமாக போதிக்கின்றன. ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் விளையாட்டு மைதானங்களை, இந்த சிறந்த விளையாட்டு மைதானங்கள், இப்பொழுது நமது சிறப்பு விருந்தினர் ஹமீது சுல்தான் அவர்கள் கூட இந்த விளையாட்டு திடலை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். இதுபோன்று பள்ளி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் விளையாட்டு திடலும் ஒருங்கிணைந்த நல்ல பெரிய விளையாட்டு மைதானமும் ஒருங்கிணைந்து பார்ப்பது ரொம்ப அரிது என்று சொல்லியிருந்தார்கள். அது நம்ம அனைவருக்கும் பெருமைக்குரிய ஒரு விஷயம். இதற்கு முக்கிய காரணம் கல்வி, அதாவது
ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் விளையாட்டு மைதானங்களை கொண்டிருக்கின்றன. இதற்கு முக்கிய காரணம் கல்வி மட்டுமே ஒருவரை சிறந்தவராகவும் ஆற்றல் மிகுந்தவராகவும் மாற்றுவதில்லை. கல்வியோடு இணைந்த உடல் சார்ந்த செயல்பாடுகளும் மாணவ மாணவியருக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. எனவேதான் கல்வியோடு இணைந்து உடல் ஆரோக்கியமும் திறனும் அவசியம் என்பதற்காகவே பள்ளிக்கூடங்கள் விளையாட்டுக்கும் உடற்பயிற்சிக்கும் முக்கியத்துவம் தருகின்றன. ஆனால் இன்றைய நவீன காலத்து பிள்ளைகள் உடல் சார்ந்த செயல்பாடுகளை மறந்து அல்லது தவிர்த்து மொபைல் ஃபோன், இன்டர்நெட், ஃபேஸ்புக், இன்ஸ்டா என்று இணையதள வழியில் சிக்கி தவிக்கிறார்கள். இதனால் மன ரீதியான பாதிப்பும் இன்னும் சில இடங்களில் சிறார்கள் தற்கொலைக்கு தூண்டும் நிகழ்வும் ஏற்படுகின்றன. இதை நாம் தவிர்க்க வேண்டும். எதுக்கும் நாம் அடிக்ஷன் ஆகக்கூடாது, அடிமையாகிவிடக்கூடாது. அது மொபைல் ஃபோனில் மூலமாக இருந்தாலும் சரி, போதைப் பொருளாக இருந்தாலும் சரி, எதையும் நாம் தொடக்கூடாது. போதைப் பொருள் வஸ்துக்களை தொடக்கூடாது. மொபைல் ஃபோனை அளவோடு உபயோகித்து அதில் அடிக்ஷன் ஆகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பள்ளிக்கு வரும்போது மாணவர்கள் அணியும் யூனிஃபார்ம் உங்கள் யூனிட்டியை காட்டுகிறது. அனைவரும் சமம், எங்களுக்குள் வேற்றுமை இல்லை என உலகிற்கு நீங்கள் சொல்லும் செய்தி இது. உங்கள் ஆடைகளில் மட்டுமல்ல, உங்கள் வாழ்விலும் அனைவரும் சமம் என்கிற சிந்தையை கொண்டிருக்க வேண்டும். உங்கள் பள்ளி காலங்களில் உரையாடல், கம்யூனிகேஷன் மிக முக்கியமானது. மாணவர்களிடமும் ஆசிரியர்களிடமும் இனிமையான ஒழுக்கமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுங்கள். உங்கள் வார்த்தைகளில் அன்பும் கரிசனையும் கனிவும் அதிகமாக இருக்கட்டும். நாம் பிறருக்கு மரியாதை செலுத்தும் போதுதான் அவர்களிடத்தில் நமக்கு மதிப்பு கூடும். இதே நிலை உங்கள் இல்லத்திலும் தொடர வேண்டும். உங்கள் தேவைகளை, கஷ்டங்களை உங்கள் பெற்றோரிடம் மனம் திறந்து பேசுங்கள். இல்லத்தில் பெற்றோரோடு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியரில் வாழுங்கள். அதை வளர்த்தும் கொள்ளுங்கள். நல்ல கம்யூனிகேஷன் அடிப்படை அவசியமானது. இவை எல்லாவற்றையும் உங்களுக்கு தருவதற்காகவே பள்ளிக்கூடங்கள் செயல்படுகின்றன. இவை அனைத்தும் உங்களுக்கு பள்ளி நாட்களில் தான் கிடைக்கும். எனவே கிடைக்கும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பள்ளிக்கூடத்தில் எல்லா நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ளுங்கள், பங்கு பெறுங்கள். கிடைக்கும் மேடைகளை உங்களுக்கு உரியதாய் ஆக்கிக் கொள்ளுங்கள். இப்பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் நல்ல சிந்தனை உடையவர்களாகவும் நாளைய சமுதாயத்தை நல்வழியில் கொண்டு போகும் தூண்களாகவும் இருக்க உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு மனிதனின் வாழ்விலும் மறக்க முடியாத பருவமாக அமைவதும் இப்பள்ளி பருவமே. இவ்வாறு இன்றியமையதாக விளங்கும் பள்ளி பருவமானது பல வகையான வாழ்க்கை பாடங்களையும் அனுபவங்களையும் அள்ளி வழங்குகின்றது. சின்னஞ்சிறு பிஞ்சுகளாய் பள்ளிக்குள் அடியெடுத்து வைக்கும் நாம் ஆசிரியர்களும் கைகோர்த்து அறிவுகள் பல பெற்று முழுமையான மனிதனாக பள்ளியில் இருந்து வெளியேறுகின்றோம். ஆகவே ஆசிரியர்கள் நல்ல வழிகாட்டிகளாகவும் மாணவர்களை அரவணைத்து நல்வழிப்படுத்துபவர்களாகவும் காணப்பட வேண்டும். ஒரு சமூகம் எந்தவித சீர்கேடுமற்ற சமுதாயமாக திகழ வேண்டுமாயின் அங்கே வாழும் மக்கள் சிறிதளவாவது கல்வி அறிவினை பெற்றிருத்தல் அவசியமாகும். இந்த கல்வி அறிவினை சமூகத்திற்கு வழங்குவதில் கல்வி சாலைகள் பெரும் பங்கு வகிக்கின்றன. மாணவர்களது வாழ்வில் அறிவொளியினை ஏற்றி இவ்வுலகில் வாழ்கின்ற அனைத்து பிள்ளைகளும் உயர்ந்த பண்புகளை பெற்று சிறந்த மாணவர்களாக மாற்றம் பெற்று விளங்க இத்தகைய சிறந்த பணியினை செய்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற நம் பள்ளியினை வெகுவாக பாராட்டி எனக்கு வாழ்த்துறை வழங்க தரப்பட்ட நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். வசலாம்.